ஹெட்போன்களை அதிகமாக பயன்படுத்துவதால் ஏற்படும் காது கேளாமை குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அதோடு மாநில அரசுகளும் மருத்துவக் கல்லூரிகளும் ஹெட்போன்களை மக்கள் நீண்ட நேரம் பயன்படுத்துவதால் ஏற்படும் காது கேளாமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், ஏனெனில் இது சரி செய்ய முடியாத காது கேளாமைக்கு வழிவகுக்கும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இந்த எச்சரிக்கை தொடர்பான தெளிவான விளக்கத்தை மருத்துவர் திரு ராஜ்குமார் அவர்கள் நம்முடன் பகிர்ந்திருக்கிறார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெட்ஃபோன்ஸையோ இயர்ஃபோன்ஸையோ காதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய இயர்ஃபோன்ஸு, காதுக்கு வெளியே யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோன்ஸை தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணால் காது கேளாமை ஏற்படும் என்ற காரணத்தினால அதை தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜென்ரலாக காதை பார்த்தோம்னா 2 வகையான காது கேளாமை ஏற்படலாம். கண்டக்டிவ் டெஃப்னஸ், அதாவது காதுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வும் உள்ள இருக்கக்கூடிய எலும்புகள் பாதிக்கிறதுனால வரக்கூடிய கண்டக்டிவ் டெஃப்னஸும், காதுக்கு உள்புறமாக இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கிறதுனால வரக்கூடிய சென்சோரி நியூரல் டெஃப்னஸ்ங்கிறது 2 வகையாக பிரிக்கலாம். இதில் சென்சோரி நியூரல் டெஃப்னஸ்க்கு நம்ம அந்த காது கேட்கக்கூடிய மெஷின் வேலை செய்யாது, கண்டக்டிவ் டெஃப்னஸ்க்கு மட்டும்தான் அது ஒர்க் பண்ணும். ஸோ அதிகமான சத்தத்தினால ஏற்படக்கூடிய காது கேளாமை சென்சோரி நியூரல் டெஃப்னஸ். இது குறிப்பாக இந்த அதிகமான சத்தத்தில் மியூசிக் கேட்குறது, அதிகமான சத்தத்தில் ஹியரிங் ஓவர் ஹெட் இயர்ஃபோன்ஸையோ, காதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் காதுக்குள்ளே இருக்கக்கூடிய இயர்ஃபோன்ஸு, காதுக்கு வெளியே யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய பாதிப்புனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. சத்தத்தை சத்தத்தோட அளவு டெசிபல் அப்படிங்கன்னு குறிப்போம். ஸோ டெசிபல்னு என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு 2 பேர் பேசுகிறது, ஒரு 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 ஆர்கனைசேஷனுக்குள்ளே பேசுகிறது, இதெல்லாம் ஒரு 50லேருந்து 60 டெசிபல்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே ஒரு டிராக்டரோ ஒரு மரம் இருக்கிற மிஷினோ 100 டெசிபலுக்கு மேலே சத்தமாக இருக்கும். எந்த சத்தத்துக்கு மேலே அந்த காதோட நரம்புகள் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 85 டெசிபல். 85 டெசிபலுக்கு மேலே தொடர்ச்சியாக அதிகமான சத்தம், அதுவும் குறிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு இவ்வளோ அதிகமான சத்தம் நம்ம காதை தாக்குச்சுன்னா நம்ம காதோட நரம்பு பாதிக்கிறதுனால காது கேளாமைங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படலாம். பட் அதுக்கு முன்னாடி, காது கேளாமைங்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி டினிட்டஸ், அதாவது ஒரு வகையான ஒரு ஹம்மிங் நாய்ஸு, அந்த அந்த ஹம்மிங் நாய்ஸ்னால் வரக்கூடிய வாந்தி உணர்வு, தலை சுற்றலும் ஏற்படலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காது கேளாமைங்கிறது ஒரே நாளில் கண்டுபிடிக்க முடியாது. ஆரம்ப ஸ்டேஜில், அதாவது 85 டெசிபல் இல்லாமல் சத்தத்தை கம்மியாக கேட்டோம்னா இந்த பிரச்சனையே வராது. ஒருவேளை ஒருத்தர் தொடர்ந்து 85 டெசிபலுக்கு மேலே சத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாருன்னா, முதல் ஸ்டேஜில் தலை சுற்றலாம், தலை சுத்தாமல் இருக்கலாம். 2வது ஸ்டேஜில் காது கேட்கக்கூடியது முதல்ல அவரால் அறியவே முடியாது. அது ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டுக்கு மட்டும்தான் அந்த காது கேளாமல் இருக்கும். பட் எப்போ அவருக்கு காது கேட்கல அதுங்கிறத உணர்றாரோ, எனக்கு இன்னும் காது கேட்க மாட்டேங்குதுங்கிற ஸ்டேஜுக்கு போகிறாரோ, அப்போ அந்த காது கேளாமை ரிவர்சபிள் கிடையாது. அது பெர்மனண்ட் ஆயிடுது. அதுக்கு மேலே அதை சரி செய்யவே முடியாது. ஈவன் காது கேட்குற மிஷின் கூட ஒர்க் பண்ணாத ஒரு நிலைமை ஆயிரும். ஸோ இதே இன்னும் கொஞ்சம் வயசானவருக்கு ஏஜ் ரிலேட்டடாக வயசுனால் ஏற்படக்கூடிய, முதுமையினால் ஏற்படக்கூடிய காது கேளாமையும் சேர்றப்ப அவருடைய காது கேளாமையோட நிலையை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ அப்போ யாராக இருந்தாலும், அது குறிப்பாக இளைஞர்கள் இன்றைக்கி அதிகமாக சத்தம் இருக்கக்கூடிய இடங்களை தவிர்க்கிறது மட்டுமின்றி அதிகமான சத்தம் ஏற்படுத்தக்கூடிய ஹெட்ஃபோன்ஸையோ இயர்ஃபோன்ஸையோ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது.